இந்த +2 எக்ஸாம்ஸ் இப்போ பண்ணிட்டு இருப்பீங்க. +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சமே 2025க்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு பண்ணோன்னா ஆர்ஜிஆர் அகாடமி நம்ம வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். உங்கள் நேமு, எந்த ஊர் அப்படின்றத பார்த்துங்க. சென்னையில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். வணக்கம், கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீட்டோட எக்ஸாம் பேட்டர்ன். ஏன்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு, ரைட்டா? இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தாலும் நிறைய பேர் நேற்று கால் பண்ணாங்க. சார், எனக்கு அப்ளிகேஷன் வந்து போட முடியல, எனக்கு வந்து சர்டிஃபிகேட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அது அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னதில் அவங்கள வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்கோம் என்டிஏக்கு. அது மாதிரி நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அப்ளிகேஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. என்டிஏ கன்சிடர் பண்ணுவாங்களா, கன்சிடர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம இந்த பேட்டர்னுக்கு போகலாம், ரைட்டா? இந்த பேட்டர்ன் என்னன்னா, இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த வருடம் வந்து ப்ரீ கோவிட் பேட்டர்ன் அப்படின்றதுக்கு பழைய ஸ்டேஜில் கோவிடுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்களோ அந்த பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்டிஏ வந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்கோரிங் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் ராதாகிருஷ்ணன் அவர் சாரோட தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று ஃப்ரேம் பண்ணாங்க. அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்கிட்ட இருந்தோம் பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் வந்து கலெக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து சரியாக பண்ணலை என்டிஏ அப்படின்றதுனால. அதனால் இந்த வருஷம் இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுக்குறப்பே சில தெளிவான பாயிண்ட்ஸ் வந்து என்டிஏ கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம், எக்ஸாமினேஷனில் வந்து சில பேருக்கு லேட் ஆகுறதுனால அந்த டைமை வந்து பேஸ் பண்ணி மார்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதே போல் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2த்துக்குமே ஆன்சர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து கேஸ் போட்டு திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு மாற்றி எல்லாம் கம்மி பண்ணாங்க, ரைட்டா? இதனால் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டது. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து கேப்பு வந்து சப்போஸ் லேட்டாக கொடுத்தோம்னா அதுக்கு என்ன, அதுக்கெல்லாம் மார்க் கொடுப்போமா, அந்த கிளாரிட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் வந்து போட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வாட்டி சிலதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க என்டிஏ. அதில் என்னன்றத பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று, த டெஸ்ட் pattern of NEET 2025 comprises physics, chemistry, biology, botany, zoology ஒரே இதில் கொண்டாந்துடுறாங்க, ரைட்டா? ஜுவாலஜி தனி, பாட்னி தனி இல்லை. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 45 கொஸ்டின் தான் பாட்னியில், 45 கொஸ்டின் தான் ஜுவாலஜியில். சொல்ல முடியுமான்னு தெரியாது. மொத்தம் பயாலஜி சேர்த்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். Candidates are hereby informed that starting from NEET 2025 will revert back to pre-COVID pattern wide public notice dated 25/1/2025. ஓகேவா? ப்ரீ கோவிடோட பேட்டர்னுக்கு எப்படி இருக்குமோ ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க. த கொஸ்டின்ஸ் பேப்பர் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 180 கம்பல்சரி கொஸ்டின்ஸ். லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபிசிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருந்தது. பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. பார்ட் பியில் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 5 கொஸ்டின் கொடுத்தா போகிறோம். 20 கொஸ்டின் அடிஷ்னல் இருந்த 200 கொஸ்டின். பட் இந்த வாட்டி 180 கொஸ்டின், 180யும் கம்பல்சரி, விச் இன்கார்பரேட்டட் இன் தி நீட் யூஜி 2025 டெஸ்ட் பேட்டர்ன். இந்த வருஷத்துக்குள்ள இருந்து கம்பல்சரியாக 180 கொஸ்டினையும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதில் த பேட்டர்ன் ஃபார் த நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் இன் தி செஷன் 25-26 எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதை சொன்ன மாதிரி பயாலஜியில் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும்? எம்சிக்யூ டைப்ஸ் வித் 4 ஆப்ஷன் அண்ட் சிங்கிள் கரெக்ட் ஆன்சர். அதில் வந்து எது பெஸ்ட்டுன்றது பெஸ்ட் ஆப்ஷன்ஸை நம்ம வந்து கொடுக்கணும், ரைட்டா? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே எம்சிக்யூ டைப்பில் தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். டூரேஷன் எவ்வளோ அப்படின்னா, லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருந்தனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டு 20 மினிட்ஸ் அடிஷ்னல் கொடுத்துருந்தாங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாம் வந்து 5:20க்கு முடியும். பட் இந்த வாட்டி 2 PM ஸ்டார்ட் ஆகுது, 5 o'clock முடிச்சிருவாங்க, ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருந்து 45,
கெமிஸ்ட்ரியில் இருந்து 45, பயாலஜி கம்பைன்டு, போட்டனி அண்ட் ஜுவாலஜி கம்பைன்டு வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸு, டோட்டல் வந்து 180 கொஸ்டின்ஸு. மார்க்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? ஈவனாக 4 மார்க்ஸ். கரெக்டாக இருந்தால் 45 × 4, ஃபிசிக்ஸுக்கு 180, கெமிஸ்ட்ரிக்கு 180, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 360. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி 180, போட்டனி 180 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பயாலஜியிலேருந்து 360 மார்க்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் அப்படின்றது இதில் வந்து பார்க்கலாம். டு ஆன்சர் எ கொஸ்டின் த கேண்டிடேட் நீட் டு சூஸ் ஒன் ஆப்ஷன் கரஸ்பாண்டிங் டு த கரெக்ட் ஆன்சர் ஆர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். மார்க்கிங் வில் பி டன் அஸ் பர் த ஃபாலோயிங் கிரைட்டீரியா. சரியா? இதில் சூஸ் ஒன் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சரு இல்லை மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் எந்த பேஸ் பண்ணி இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கிரைட்டீரியா? கரெக்ட் ஆன்சர் ஆர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் 4 மார்க் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கொடுத்தீங்க இல்லை மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சராக இருந்ததுன்னா அதில் வில் கெட் 4 மார்க்ஸ். எனி இன்கரெக்ட் ஆப்ஷன் மார்க்டு வில் பி கிவன் -1 மார்க். சப்போஸ் நம்ம ஏதாவது தவறாக ஆன்சர் பண்ணிட்டோம், பபுள் பண்ணுறது வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மைனஸ் ஆகுது? -1 மார்க். அன்ஆன்சர்ட் கொஸ்டின், நான் எதுவுமே மார்க் பண்ணலப்பா அப்படின்னா எனக்கு எந்த மார்க்குமே போகாது. நோ மார்க்கு 0. ரைட்டா? தென் while every effort will be made to ensure that each question has one unique answer. In case சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் வந்து இருக்கும் கரெக்டாக. சப்போஸ் it is found that a question has more than one option. சப்போஸ் ஒரு ஆப்ஷனை விட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா it will be dealt in the following manner. இந்த கீழே இருக்கக்கூடிய சில கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த மார்க்ஸ் கொடுக்க போறாங்க. என்ன கண்டிஷன்? if more than one option is found to be correct, then 4 marks will be awarded to only those who have marked any of the correct options. 4 ஆப்ஷன்ல ஒன்று தான்ப்பா கரெக்ட், அந்த ஒன்று யாரு கரெக்டாக பண்ணாங்களோ அவங்களுக்கு 4 மார்க் கொடுத்துறோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது, if all options are found to be correct, then 4 marks will be awarded to all those who have attempted the questions. 4 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 4 மார்க்கு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. if none of the option is found correct or a question is found to be wrong, இதில் என்ன சொல்றாங்க? ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது, கொஸ்டின் இஸ் ஃபவுண்ட் டு பி ராங், கொஸ்டினே தப்பு. ஆர் எ கொஸ்டின் இஸ் ட்ராப்டு, தென் ஆல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அப்பியர்ட் வில் பி கிவன் 4 மார்க்ஸ் irrespective of the fact whether the question has been attempted or not attempted by the candidate. அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் இல்லை, 4 ஆப்ஷனுமே இல்லை, கொஸ்டினே தப்பு அப்படின்ற பட்சத்தில் யாரெல்லாம் இந்த எக்ஸாமில் அப்பியர் ஆகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துறாங்களா? 4 மார்க் கொடுத்துட்றாங்களா. கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கீங்க எழுதலை அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, கொஸ்டின் தப்பு ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கிற பட்சத்தில் அப்பியர் ஆன எல்லாருக்குமே மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதனால் அதை பார்த்துக்கிடுங்க. மோட் ஆஃப் எக்ஸாம்ஸு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பென்னு பேப்பரில் தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. டூரேஷனும் நம்ம கிளியராக ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. 3 hours தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அது செக் பண்ணிக்கிடுங்க. ஓகே, மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் 9176552121. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு 13 லாங்குவேஜ் இருக்குது. ஏன்னா தெரியாமல் நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருப்பேன். அப்ளிகேஷன் வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்னா விண்டோ வந்து 9th மார்ச்லேருந்து 11 மார்ச் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். கரெக்ஷன்ஸ் விண்டோவை யாரெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆப்ஷன்ஸு இன்னொரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? இந்த +2 எக்ஸாம்ஸ் இப்போ பண்ணிட்டு இருப்பீங்க. +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சுமே 2025க்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு பண்ணோன்னா ஆர்ஜிஆர் அகாடமி நம்ம வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். உங்கள் நேமு, எந்த ஊர் அப்படின்றத பார்த்துங்க. சென்னையில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு
ஹாஸ்டல் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஒன்று. ரெண்டாவது, இல்லை சார் நான் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து என்னால் கவர்மெண்ட் சீட் எடுக்கிற அளவுக்கோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட் எடுக்கிற அளவுக்கு மார்க் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 11th படிக்கிறப்படி சும்மா ஏதோ படிக்கணும்னு படிச்சுட்டேன். +2 வரப்போ போர்டு எக்ஸாம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் நூக் அண்ட் கார்னர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியாது. பேசிக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் 1 இயருக்கு அப்படின்னா, ஆர்ஜிஆரில் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் பேட்ச் 40,000 தான் ஃபீஸு இங்கே. சரியா? கிளாஸஸ் வந்து 40,000ல் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டதுனால இந்த எக்கனாமிக் பேட்ச் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 40,000 தான் ஃபீஸு. இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி 4த்துக்குமே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளியர் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கொடுத்து, அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் வருமோ அதெல்லாம் கிளியர் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டருமே வந்து பார்த்திங்கன்னா நடத்தி அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவு பண்ணி அடுத்த சாப்டருக்கு ஒவ்வொரு சாப்டராக போய் அதுக்கப்புறமா அது முடித்ததுக்கப்புறமா ஒரு 11th ஒரு புக்கு முடிஞ்சதுமே அது 11th ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்து கம்ப்ளீட்டாக திருப்பி அதில் ஒரு ரிவிஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் 11th புக்கு 2வது புக்கு இருந்தால் அந்த வால்யூம் முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு டெஸ்ட் கொடுத்து 11th and 12th கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்து, அதுக்கப்புறமா ஒரு ரிவிஷன் கொடுத்து அகைன் வந்து 12th சாப்டர்ஸ் போய் அதில் 11 and 12 இருக்கும். அதை தனித்தனியாக எடுத்து அதுக்கு ரிவிஷன் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்து உங்களை கம்பைண்டாக திருப்பி மோல்ட் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு வந்து ஆர்ஜிஆர் அகாடமி 40,000 தான் சார்ஜ் பண்ணுறோம். சப்போஸ் யாருக்குன்னா அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 days கிராஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம 25,000 சார்ஜ் பண்ணுறோம். அது நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். சரியா? டியூஷன் ஃபீஸ் வந்து ஒன்லி 40,000. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து இதை சொல்லுங்கள். ஏன்னா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. நிறைய பணம் பண்ணி படிக்க முடியாது, ஆனால் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வேணும் அப்படின்றப்ப ஆர்ஜிஆர் அகாடமி இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. 40,000 ஃபீஸு. இதை மேக்ஸிமம் உங்கள் தெரிஞ்ச யாருக்கெல்லாம் நீட்டு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, 2026 எழுதணும்னு நினைக்கிறாங்களோ, 25 ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.